பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாப்பிச்சு. இன்னைக்கு நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா, அதிகமாக கோவம் வருவதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும், அதை எப்படி குணப்படுத்தணும், அதை பற்றி தான் இப்போ வீடியோ போட போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே கோவப்படுதாங்க. பிள்ளைகள்கிட்ட கோவப்படுதாங்க, புருஷன்கிட்ட கோவப்படுதாங்க. அது மாதிரி பாருங்கள், நின்னா கோவம், வந்தால் கோவம், நடந்தால் கோவம். பாருங்கள், ஒருத்தர் உட்காந்து பேசும்போதும் கோவப்படுறாங்க. இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, இது நம்ம அதிகமாக கோவப்படுறதுனால நிறைய விளைவுகள் வருது, நிறைய நோய்கள் வருது. ப்ரெஷர் கூடுது, சுகர் கூடுது, அல்சர் வருது, பைல்ஸ் வருது. இதே மாதிரி நோய்கள் அதிகமாக வருது. இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நம்ம நோயிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். பாருங்கள், இந்த கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீங்கள் அதிகமாக ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் கோவப்பட்டு பாருங்கள், எதுக்கு கோவப்படுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு தான் மக்கள் இப்போ இருக்காங்க. குழந்தைகள்கிட்ட படிக்கலாம் ஏசுதாங்க, கோவப்படுதாங்க. புருஷன்கிட்ட கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஏன்டா கோவப்பட்டான்னு வருத்தப்படுதாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி தான். அதாவது நம்ம எப்படி அதுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன். அது போக ஒரு சிம்பிளாக ஒரு மருந்து. நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்களும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக நீங்கள் வரணும். வந்தால் மட்டும்தான் நம்ம அதை நிறைவேற்ற முடியும். அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னா, நல்லா பாருங்கள், இந்த காலை நல்லா இப்படி வச்சுக்கிடுங்க. நல்லா வச்சுட்டு மூச்சை நல்லா மெதுவாக விடுங்க. இப்படி ஒரு 10 முறை பண்ணுங்க போதும். இது ஏன் பண்ணுறோன்னா, இந்த மூளையில் உள்ள அதிகமான சூடு, இந்த சூடுனால தான் நமக்கு அதிகமாக கோபம் வருது. எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்த்தாலுமே நம்ம சிலவங்களுக்கு கோபம் வரும். அப்படிலாம் வரக்கூடாது. அதாவது மனிதர்கள் ஒத்துமையாக இருக்கணும். இதை நீங்கள் முதல்ல மூளை சூட்டை குறைச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வாதம், பித்தம், கபம் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதை பயன்படுத்துங்க. இதில் டெய்லி ஒரு 10 ட்ரிப்பு காலையில் அதிகாலையில் எழுந்துச்சு பண்ணுங்கள். அது மாதிரி நைட்டுக்கும் ஒரு 10 ட்ரிப்பு இது மாதிரி நல்லா மூச்சு இழுத்து அடக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக விடுங்க. ஸ்லோவாக உங்களால் முடிஞ்ச வரை எவ்வளோ அடக்க முடியுதோ அடக்குங்க. அடக்கிட்டு ஸ்லோவாக விடுங்க, உங்களுக்கு சரியாயிடும். அது போக இந்த பாதத்தில் பாருங்கள், இந்த பாதத்தில் நல்ல தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, நைட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு படுத்து விடுங்க. காலையில் எழுந்துச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், கோவங்கள் குறைஞ்சிடும்.